அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். நம்ம தமிழ் சமூகத்தில் சமீப காலமாக பெண்கள் மீதான வன்முறைகளும் வன்கொடுமைகளும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்குது. அப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் கடந்த 20 நாட்களில் மட்டும் நடந்தேறிய பெண்கள் மீதான வன்முறை பற்றி நம்ம சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படியான ஒரு பெண் மீதான வன்முறை குறித்து தண்டச்சோறு தன்னை இயக்குனர்னு சொல்லிக்கிற ஒரு தடிமாடு இருக்கான் இல்லையா, மோகன்ஜி, அவன் ஒரு அரிய கருத்தை வேற சொல்லியிருக்கான். அதை பற்றியும் நம்ம சுருக்கமாக பேசுவோம். சமீப காலங்களில் பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகமும் எழத்தான் செய்யுது. அப்படியான சூழலில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 3 மாதம் 6 மாதம் கூட நம்ம தரவுகளை எடுத்து விவாதம் பண்ண வேணாம். கடந்த 20 நாள் இந்த ஆகஸ்ட் 2024 மட்டும் சுதந்திர தின மாதமான ஆகஸ்ட் மாதம் மட்டும் நடந்த வன்கொடுமைகளை தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துங்களேன். மேற்கு வங்கத்தையே உழுக்கின செய்தியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் மேற்கு வங்கம் தமிழ்நாட்டு வரைக்கும் பேசு பொருளாக மாறுது. தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நிகழ்கிற வன்முறை, பாலியல் வன்முறை, பாலியல் சுரண்டல், பெண் மீதான வன்முறை அப்படிங்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் பேசு பொருளாக மாற மாட்டேங்குது. இந்த கேள்வியோடுமே நம்ம இந்த 20 நாள் நடந்த சம்பவங்களை பேசுவோம். கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாதாகா நிர்வாகி, நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியை போலியான என்சிசி கேம்ப் நடத்தி சிறுமிகள் மீது பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்தின சம்பவம். கைது செய்யப்பட்டு அந்த நிர்வாகியும் அவங்க தந்தையுமே மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு செய்தி பார்த்துருக்கோம். ஏன்பா முன்னாள் நிர்வாகின்னு சொல்லுப்பா, அவங்க கட்சி விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம். முன்னாள் நிர்வாகி தான், குற்றவாளி தெரிஞ்சு குற்றத்தை நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டா என்ன? ஏன்னா அந்த கட்சியே ஒரு பாலியல் ரீதியான கட்சியா, பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டுற கட்சியா, பெண்களை பாலியல் வார்த்தைகளை கொண்டு மிரட்டுற கட்சியா தான் இருக்கு. அதை நம்ம தனியாக விவாதம் பண்ணணும். இப்படி கிருஷ்ணகிரி சம்பவம் நீங்க எல்லாம் அறிந்ததே, கேள்விப்பட்டதே. அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்தது தான். அதுக்கப்புறம் சென்னையில் நேற்று ஒரு சம்பவம். நம்ம புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகி ஒருத்தர் தன் சொந்த மகளையே 6 வயது சிறுமியையே பாலியல் ரீதியான துன்புறுத்தலை செய்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி. அது விசாரணையில தெரிய அவங்கள கைது பண்ணியிருக்கிறதாவும் செய்தி வந்திருக்கு. இந்த செய்திக்கு மட்டும் அந்த பள்ளி கத்துதா, அந்த தண்டச்சோறு கத்துதா அப்படிங்கிற மாதிரி எந்த கட்சி, எந்த சமூகம் அதுல நீல கலர் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்து மட்டுமே இந்த தண்டச்சோறு தற்குறி மோகன்ஜி அப்படிங்கிற தன்னைத்தானே இயக்குனர்னு சொல்லிக்கிற அந்த தற்குறி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் குரல் கொடுக்குறான். அவனை பத்தி நம்ம இறுதியா கூட பேசுவோம். அடுத்து கிருஷ்ணகிரி சொன்னோம், சென்னையில் சிறுமியை பாலியல் சுரண்டல் பண்ணதை சொன்னோம். அடுத்து தூத்துக்குடியில் காதலர்கள் வெட்டி படுகொலையானது, அதை நம்ம சொன்னோம். அடுத்து ஒரத்த நாடு பெண் மீதான பாலியல் வன்முறை அப்படிங்கிறது மிக கொடூரமானது. தோழர் திருமுருகன் காந்தியும் கூட அங்கே கள ஆய்வு பண்ணிட்டு சொல்லியிருந்தாரு, இதுவரைக்கும் நான் காணாத அளவுக்கு கொடூரமான ஒரு வன்முறை இது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தார். தன்னோட கருத்தை கள ஆய்வு பண்ணி பதிவு பண்ணியிருந்தார். இந்த விஷயத்துக்கும் தற்குறி தத்திமாடு தண்டச்சோறு மோகன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான். அதை நம்ம அடுத்து பேசுவோம். தஞ்சாவூர் ஒரத்தநாடு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை அவங்க வீட்டு வாசல்ல இருந்தே தரன்னு இழுத்துட்டு அந்த அவங்க வீட்டுக்கு எதிர்த்த உள்ள ஒரு ஓலை கொட்டாய், ஒரு கீத்து கொட்டாயில வச்சு அந்த பெண்ணை மிரட்டி, கூட்டமாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து மிரட்டி பணம் கொடு, நகை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அணிஞ்சிருக்கிற செயின், கம்பல் அதெல்லாம் பறிக்க முயற்சி பண்ணிட்டோம். அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி, அந்த பெண்ணை ஃபோன்லேருந்து ஜிபேனில் பணம் அனுப்புன்னு அடித்து துன்புறுத்தி, ஏடிஎம் கார்டை பிடுங்கிட்டு ஏடிஎம் பின் நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லி அடித்து துன்புறுத்தி, அந்த பெண் சொன்ன ஏடிஎம் பின் நம்பர் தப்புன்னு தெரிஞ்சு இன்னும் கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி இறுதியாக அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. எங்கேயோ எடுத்துகிட்டு போய் கிடையாது, அந்த பெண்ணோட வீட்டு வாசல்லேருந்து எடுத்து தரன்னு இழுத்துட்டு அந்த வீட்டுக்கு எதிரவே உள்ள ஒரு கொட்டாயில் பண்ணுற ஒரு கீத்து கொட்டாயில். அந்த இடம் எங்கேயோ ஒரு குக்கிராமம் இல்லை, சாலை ஓரமாக உள்ள வீடு தான், அதுக்கு பக்கத்திலே உள்ள குடிசை தான். அந்த பெண்ணை சத்தம் போட விடாமல் கத்தியை வச்சு மிரட்டி, பீர் பாட்டிலை உடைச்சி அந்த பெண்ணோட தோள் பட்டையில் குத்தி, அதை மீறியும் சத்தம் போட்டால் உன் அப்பாவை கொன்னுடுவன் மிரட்டி, அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை வன்புணர்வு செஞ்சு அதை வீடியோ எடுத்து, நீ சத்தம் போட்டால் நான் இந்த வீடியோவை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பெண்ணை சிதைச்சிருக்கானுங்க.
இந்த ஒரத்தநாடு பாலியல் வன்கொடுமை, இந்த பெண் சந்திச்ச வன்கொடுமைக்கு தான் இந்த தண்டச்சோறு தத்திமாடு தற்குறி மோகன் வந்து ட்வீட் போட்டிருக்கான், கோட் ட்வீட்டு. தனியா மோசமான ஒரு ஆணை சந்திக்க போனா இப்படிதான் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா அறிவு கட்ட தத்திமாடு தண்டச்சோறு, வீட்டு வாசல்லையே அந்த பெண்ணை தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு எதிர்க்க உள்ள கீத்து கொட்டாயில நாசம் பண்ணியிருக்கானுங்க கூட்டமா சேர்ந்து. தனியா எங்கடா சந்திக்க போனாங்க? தண்டச்சோறு தத்திமாடு அறிவு கட்டவனே, தனியா அங்க சந்திக்க போனாங்க. சரி, தனியாவே சந்திக்கட்டும். தனியா சந்திக்க போனா ஆண் சமூகம் இந்த பெண்கள் மீது இப்படியான கொடூரமான வன்முறைகளை நிகழ்த்துறது நியாயமாயிடுமா? எந்த காலத்துல வாழ்ற நீங்களாம் தற்குறி முண்டமே. ஒரு 5 வயசு 4 வயசு 6 வயசு சிறுமியிலிருந்து கிளவிகள் வரைக்கும் பாலியல் வன்முறையே இந்த ஆண் சமூகத்தால நிகழ்ந்துகிட்டு இருக்கா இல்லையா? இன்னமும் வந்து சிறுமிகள் மீது, பெண்கள் போடுற ஆடைகள் மீது குறை சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற தற்குறி தண்டச்சோறு தனியா சந்திக்க போனா இப்படித்தானா? கூட்டு பாலியல் வன்முறை நடந்திருக்கு, அந்த பெண்கிட்ட பணம் பறிக்கிற முயற்சி நடந்திருக்கு, ஏடிஎம் பின் கேட்டிருக்கான், பாட்டில ஒடிச்சு தோள்பட்டையில இறக்கியிருக்கான், கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கான். இத்தனையும் நடந்து தனியா போனா, அதுவும் போதையில இருக்கிற ஆணை தனியா சந்திக்க போனா இப்படியெல்லாம் நிகழுமா? உன் அறிவை எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் என்ன சொல்றது, உன்னையெல்லாம் நீயே டைரக்டர்னு வேற சொல்லிக்கிற பாரு. ஆடை பாதுகாக்கிறன்னு ஓனாய் கூவிக்கிட்டு தெரியுமா, கத்திக்கிட்டு தெரியுமா? அந்த மாதிரி பெண்களை பாதுகாக்கிறேன்னு, பெண்களுக்கு அறிவுரை சொல்றேன்னு இந்த மாதிரி பன்னாட தண்டச்சோறுங்க சுத்திக்கிட்டு இருப்பானுங்க, நாடக காதல்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க இப்படி இருந்தா பாதுகாப்பா இருக்கலாம்னு இவனுக்கு பாதுகாப்பு யுக்தி அறிவுரையை வேற சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க திருந்துங்கடா தண்டச்சோறு முண்டங்களா. உன்ன மாதிரி தற்குறி எடுக்கிற படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து நான் வெட்டுவன் பேசுறான்டா தத்தி மாடு. வாயம் நல்லா வருது. உன் படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே ரிவ்யூவில் பேட்டி கொடுக்குற இடத்துல என் அக்கா தங்கச்சி இப்படி பண்ணா வெட்டுவான்றான், வன்முறையை தூண்டுற மாதிரி படத்தை எடுத்துட்டு நீ வந்து பெண்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ? இப்படியான தொடர் பாலியல் வன்கொடுமைகள், தீண்டாமை கொடுமைகள், கொலை குற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமா இருக்கு. முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள் பேசி சமூகத்துல மாற்றத்திற்கான சிந்தனையை விதைக்க முடியுமே தவிர, நடவடிக்கை அப்படிங்கிறது, குற்றங்களை ஒடுக்குதல் அடக்குதல் அப்படிங்கிறது அரசு தான் செய்ய முடியும். நாம முன்ன இருந்த அரசு இப்படி இருக்கு, வடநாட்டில் இப்படியான குற்றங்கள் நிகழுது, உத்தரப்பிரதேசத்துல 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு பாலியல் குற்றம் நடக்குது, அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பரவாயில்ல அப்படின்னு பரவாயில்லன்னே நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. நமக்கு பெண்கள் மீதான குற்றம், வன்முறை, பாலியல் வன்கொடுமை அறவே ஒழிக்கப்படும். அதுக்கு என்ன எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையெல்லாம் அரசு மேற்கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை மீதும் நீதித்துறை மீதும் மக்கள் முழுமையாக நம்பிக்கை அற்று போன சூழல் தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. எந்த ஒரு குற்றங்களுக்கும் தண்டனை கிடைச்சதாகவும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாகவும் நம்மளால் பார்க்க முடியல. எல்லாத்துக்கும் போராட வேண்டியது இருக்கு, எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனாலும் நீதி கிடைக்க மாட்டேங்குது. நீங்க அரசியல் ரீதியா இன்னொருத்தர் மேல வழக்கு கொடுத்துக்கிறது, அவதூறு வழக்கு, இது எல்லாம் நீங்க எடுக்காம போங்க. ஆனா ஒரு கொலை பண்ணிட்டான், ஒரு கொள்ளை அடிச்சுட்டான், பாலியல் சீண்டல் பண்ணிட்டான், பாலியல் வன்முறை பண்ணிட்டான், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், திருட்டு பண்ணிட்டான், கந்து வட்டி விட்டுட்டான், இப்படின்னு எளிய மக்கள் பாதிக்கப்படுற குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு என்ன கசக்குது? இதே தூத்துக்குடியில ஒரு குடும்பம் தன்னோட வசதி வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஊரையே தீண்டாமை சுவரை போட்டு அவங்கள விலக்கி வச்சிருக்கு. அதையும் மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி அவங்கெல்லாம் கலாய்வு பண்ணி செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. இந்த காலத்திலையும் இந்த சமூக சூழல்லையும் இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் அதுவும் பகுத்தறிவு சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, அம்பேத்கரிய இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள், இப்படியான இயக்கங்கள்லாம் வலுவாக இருக்கிற இதே தமிழ்நாட்டில் தான் தீண்டாமை சுவரும் இன்னைக்கும் இருக்குது. இதே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் மீதான வன்கொடுமையும் வன்முறையும் இன்னமும் இருக்குது. அதுவும் அதிகப்படியாக இருக்குது, தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதை தமிழ்நாடு அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். காவல்துறையோட மெத்தன போக்க தொடர்ந்து அரசாங்கம் கண்காணித்து மக்களுக்கான நீதியை, நியாயத்தை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு பதிவை இந்த மாதிரி நம்ம போட முடியாத அளவுக்கு இந்த சமூகம் மாறணும், அரசாங்கத்தோட நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு விரும்பி இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.